ஹாய் ப்ரோ. இப்ப நியூ லேபர் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதால என்னோட டேக் ம். ஹோம் சேலரி கம்மியாகும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாங்க. கண்டிப்பா உங்களோட டேக் ஹோம் சேலரி இந்த நியூ லேபர் கோட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, கம்மியாகறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கம்பெனிகள்லாம் எப்படி சேலரி ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்க அப்படின்னா, ரேண்டமா உங்களோட பேசிக் டிஏ அப்படின்றது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி வந்து ஒரு 20,000 அப்படின்னா, ஒரு 7 to 5,000 இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் 9,000, 8,000 இந்த ரேஞ்சில் வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாதிக்கு பாதி பேசிக் டிஏ ப்ளஸ் ரீட்டைனிங் அலவன்ஸ் இந்த 3 அலவன்ஸுக்குள்ளே வந்து இது 3ஐயும் கொண்டு வாங்க, அதுதான் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இது 3 அலவன்ஸஸும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்துட்டு இந்த டிஏ ரீட்டைனிங் அலவன்சஸ் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து பேசிக்கில் தான் வந்துட்டு டிஏ இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களோட சேலரி 20,000 அப்படின்னா 10,000 பேசிக் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிஎஃப் வந்துட்டு 7,000ல் 12% பிடிச்சதுக்கும் இப்போ 10,000ல் 12% பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 800 உங்களுக்கு பிடிச்சாங்க அப்படின்னா இப்போ 900 பிடிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரியே வந்துட்டு எம்ப்ளாயரும் அதே மாதிரியான கான்ட்ரிபியூஷனை உங்களோட அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு 800 பிடிக்கிறாங்க அப்படின்னா எம்ப்ளாயரும் 800 போட்டுட்ருப்பாங்க. இப்போது இந்த லேபர் கோட் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 பிடிக்கிறாங்க அப்படின்னா எம்ப்ளாயருமே 1000 தான் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் பிஎஃப் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ இந்த சேல்ரி ரிவிஷன்னால் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லைக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேஜ் சீலிங் 21,000 அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போது 21,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎஸ்ஐ பெனிஃபிட் எதுவும் கிடைக்காது. ஆனால் இப்போ வந்துட்டு வேஜஸ் அப்படின்னா இந்த 50% வேஜஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 40,000 சம்பளம் வாங்கினா கூட உங்களோட ஆக்சுவல் வேஜஸ் அப்படின்றது ஆஸ் பர் த கோட் 20,000 தான். அப்போது நீங்கள் இஎஸ்ஐக்குள்ளே எலிஜிபிள் வந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு இஎஸ்ஐ பிடிக்கலன்னா கூட இனிமேல் இந்த கோடு இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இஎஸ்ஐ பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இஎஸ்ஐயில் நிறைய பெனிஃபிட் கொடுக்குறாங்க. லைக் சிக்னஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்குறாங்க, டிசபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இதை மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து மட்டும், அதாவது உங்களோட சேலரியை மட்டும் கட் பண்ணல, அதே மாதிரி எம்ப்ளாயரும் வந்துட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 20,000 சேலரி பேசிக் சேலரி அப்படின்னா அதில் 0.75% வந்து உங்களுக்கு இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க அப்படின்னா 3.25% எம்ப்ளாயர் கட்டணும். அப்போ 3.25% தானே அதிகம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் 21,000க்கு மேலே சேலரி வாங்கினா போனஸ் எலிஜிபிள் கிடையாது இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போது வேஜஸ் அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ளே வந்துட்டா 42,000 வரைக்கும் நீங்கள் டோட்டல் சேலரி வாங்கினாலுமே உங்களோட பேசிக் சேலரி 21,000 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இனிமேல் போனஸும் எலிஜிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிராஜுவேட்டியும் நீங்கள் வந்துட்டு இனிமேல் உங்களுக்கு ஹையர் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 உங்களுக்கு சேலரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10,000 தான் பேசிக்காக இருந்திருக்கும். இப்போ கோட் ரிவிஷனுக்கு அப்புறம் 15,000 பேசிக் ஆகும். அப்போ வந்து 15,000 இருந்து உங்களோட கிராஜுவேட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோட் வந்துட்டு மோஸ்ட்லி எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.